உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் ரெசிபி தான். அதாவது கொக்கோ ஃப்ரூட்ல இருந்து கொக்கோ பீன்ஸ் எடுத்து எப்படி சாக்லேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்புறமா கொக்கோ ஃப்ரூட்டை பத்தி, ஒரு மரத்தை பத்தி, காய்கள் எப்படி காய்க்கும் அதை பத்தி எல்லாம் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கொக்கோ மரத்துல இருந்து காய் பறிச்சு எப்படி சாக்லேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கொக்கோ மரத்துல இந்த மாதிரி தான் காய்கள் வந்து காய்க்கும். பச்சையா தெரியிற காய் வந்து இன்னும் பழம் ஆகல, அது வந்து காய். மஞ்சையா வந்தது வந்து பழம் ஆயாச்சு. இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து காய்களை பறிக்கணும். ஏன்னாதான் வந்து உள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் நல்லா வந்து விளைஞ்சிருக்கும். இப்போ காய்களை பறிச்சு எடுத்துட்டேன். நான் ஒரு 6 காய் போல எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் செய்து காட்டுறேன். அண்ட் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா, கொக்கோ காய் வந்து பறிச்சாச்சு. இதை வந்து உடனேயே சாக்லேட் பண்ண முடியாது. இதை வந்து ப்ராசஸ் பண்ணி, அதாவது உள்ள விதைகள் எல்லாம் எடுத்து காய போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளில் முடியாது, 4-5 நாள் ஆகும். இப்போ இதை வந்து உடைச்சு பார்க்கலாம். இந்த தோல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். வந்து கொஞ்சம் நல்லா வந்து அழுத்தமாக வெட்டி தான் எடுக்கணும். வெட்டி உடைச்சு பார்த்தாச்சுன்னா, உள்ளாடி இந்த மாரி தான் இருக்கும். உள்ளாடி இருக்கிறத வந்து கொக்கோ பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரியரியா இந்த மாரி நல்லா அடுக்கி வச்சிருக்கிற மாரி, உள்ளாடி எல்லா ஸ்பேஸும் கவர் ஆகுற மாரி இந்த மாரி சூப்பரா இருக்கும். இப்ப எல்லா காய்களையுமே வெட்டி எடுத்துட்டேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த சீடுக மேல, அத வந்து நம்ம வந்து வாயில போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாவும், கொஞ்சம் பச்சையா இருக்கிற பட்சத்தில கொஞ்சம் புளிப்பு இருக்கும், ஸ்வீட்டா. இந்த ரம்பூட்டான் எல்லாம் சாப்பிட்ட டேஸ்ட்ல இருக்கும். அது வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இத அப்படியே சாப்பிட்டுட்டு தூக்கி தூர போட்டுருவாங்க. ஆனா, இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த பீன்ஸ் தான். உள்ளாடி இருக்கிறத நாம வந்து இந்த மாரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகா இருக்கும் அடுக்கி வச்ச மாரி. இப்போ வந்து எல்லா பீன்ஸையுமே ஒரு பிளேட்ல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது நாம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து 2 இல்ல 3 நாள் வெயில் இருக்கிற மாரி விதைகள் எல்லாம் கொஞ்சம் வந்து காய போட்டு எடுக்கணும். இப்ப காய போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி. இத ஒரு பேன்ல மாத்திட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இத வந்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமா மீடியம் ஃப்ளேம் இல்லன்னா சிம்ல வச்சே வறுக்கணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தாச்சுன்னா, மேல வந்து தோல் பகுதி அந்த ஆடை மாரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்கின் அது வந்து சீக்கிரமா கருகிரும். ஆனா, உள்ள இருக்கிற விதை வந்து நல்லா வந்து வேகாது. நம்ம வந்து இத வந்து வறுத்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்த ஸ்டெப் வந்து பவுடர் பண்ண போறோம். நல்லா வறுத்தா தான் வந்து பவுடர் பண்ண முடியும் அழகா. இந்த மாரி எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயி மீடியம் ஃப்ளேம் இல்ல சிம்ல வச்சு வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதும், உடைச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் எல்லாம் நல்லா வந்து உரைக்க வரும். இந்த ஸ்டேஜ்ல நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். இது இப்ப நல்லா வந்து சூடு ஆறட்டும். முதல்ல நல்லா சூடா இருக்கும் பார்த்தீங்களா? ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் மட்டும் இதில வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ஆடைகள வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்காக மெஷின் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் இந்த மாரி எல்லாத்தையும் கை வச்சு தான் உடைச்சு கரெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அழகா இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து நல்லா கடுப்பா தான் இருக்கும். இதில வந்து ஸ்வீட்னஸ்ஸே இருக்காது. நம்ம வந்து சாக்லேட் பண்ணும்போது ஆட் பண்ற ஸ்வீட் எல்லாமே நம்ம ஆட் பண்ற சுகர் அதில இருந்தா. இப்போ ஒரு 6 கொக்கோ காய் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா? அவ்வளவே அந்த விதைகள எடுத்து காய போட்டு, எல்லாம் வந்து நாம இந்த பீன்ஸ தனியா பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1 1/2 1 கப் போல தான் இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். பட் கொக்கோக்கா வந்து மொத்தமா பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிட் இருக்கும். இப்போ வந்து 1 1/2 கப் போல கிடைச்சிருக்கு பீன்ஸ். நல்லா வறுத்து செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இத இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா இது பவுடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷ்யூ, பாதாம் எல்லாம் நல்லா பவுடர் பண்ணும்போது ஆயில் வர மாரி இதுலயும் ஆயில் வரும். ஸோ வந்து பல்ஸ் மோட்ல தட்டி தட்டி கொஞ்சம் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுக்கணும். இது எவ்வளோதான் பவுடர் பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் நல்லா அரையல. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மை இருந்துட்டு தான் இருந்து, நம்ம நல்லா வந்து ஸ்பீடா அடிக்கும்போது அதில அந்த கொக்கோ ஆயில் ஒண்ணு இருக்கும். கொக்கோ ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து வெளிய வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சிம்ல வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டேன். எடுத்தத இப்ப வந்து ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. இப்ப என்னன்னா கொக்கோ பவுடர் ரெடி. இந்த கொக்கோ பவுடர் வச்சு சாக்லேட் பண்ணலாம், கேக் பண்ணலாம், குக்கீஸ் பண்ணலாம், சாக்லேட் மில்க் பண்ணலாம். பூஸ்ட், போர்ன்விட்டா எல்லாம் பண்ணும்போது இது வேணா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. இப்ப நான் இன்னைக்கு சாக்லேட் தான் பண்ணியிருக்கேன். சாக்லேட் எப்படி பண்றேன்னா, டபுள் பாயிலிங் மெத்தட்ல முதல்ல ஒரு பாத்திரத்தில தண்ணிய வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கு மேல இன்னொரு பாத்திரம் வச்சு, இதில நான் வந்து ஹீட் பண்றோம். இத தான் பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்ப 1/2 கப் போல நெய் சேர்த்துருக்கேன். இனி வந்து 1/2 கப்பு கொக்கோ பவுடர் சேர்க்கலாம். இந்த சாக்லேட் பண்றதுக்கு 2, 3 பொருட்கள் தான் தேவை. முக்கியமா பார்த்தீங்கன்னா நெய். அடுத்து வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ பவுடர் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இனி வந்து பவுடர் பண்ண சுகர் ஒரு 1/2 கப் சேர்க்கலாம். சரியா? இத சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த எவ்ரிடே அந்த மாரி எல்லாம் கடையில இருந்தெல்லாம் வாங்குவோம் இல்ல மில்க் பவுடர். அது வந்து ஒரு 1/4 கப் போல. 1/4 கப் போதும்.
அந்த மில்க் பவுடரையும் சேர்த்துக்கலாம். முதல்ல வேணால் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ என்னென்னா நெய் சேர்த்தோம், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் கூட வந்து பவுடர் சுகர், இப்போ வந்து 1/4 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். சரியா? இவ்வளோ தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றினாலே சூப்பராக சாக்லேட்டு கிடச்சிரும். அண்ட் இதில் வந்து ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வனிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெளியே தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த சூடு வந்து இதுலேயே நல்லா கொஞ்சம் தட்டணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் சூடாகணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாம் அந்த சுகர், கீ எல்லாமே அப்படி நல்லா மெல்ட் ஆகி இந்த மில்க் பவுடர், சாக்லேட் பவுடர் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இது கூட வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வனிலா எசன்ஸ் போதும். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக. என்னன்னா அந்த கொக்கோ பவுடரோடைய ஸ்மெல் எல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான். அவ்வளவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முதல்ல நெய் சேர்த்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் வந்து நாம வந்து கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரியும் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த கோகோனட் ஆயில் சேர்க்கும்போது அந்த கோகோனட் ஆயிலோட கொஞ்சம் ஸ்மெல் அந்த அந்த ஃப்ளேவர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ தான் நெய் சேர்த்தாச்சுன்னா அந்த மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். இப்போ வந்து அதை நம்ம வனிலா எசன்ஸ் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து சாக்லேட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நாம இனி சாக்லேட் மோல்டில் ஊற்றிட வேண்டியது தான். இப்போ வந்து ஸ்டவ்லாண்டு இறக்கிட்டேன். இப்போ நான் சாக்லேட் மோல்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு. சாக்லேட் மோல்டு இல்லைன்னா சும்மா வந்து ஒரு பிளேட்டில் ஏதாவது ஊற்றினாலும் போதும். அதில் நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஊற்றிடலாம். சரியா? மெல்லமாக ஊற்றணும். இது வந்து மீடியமான ஹீட்டில் தான் இருக்கும். நல்லா அப்படி கொதிக்கிற ஹீட்டில் எல்லாம் இருக்காது. அப்படியே மெதுவாக ஊற்றிடலாம். இந்த சாக்லேட் மோல்டு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நான் இன்னைக்கு கொக்கோ காயிலேருந்து கொக்கோ பவுடரில் எப்படி ரெடி பண்ணி சாக்லேட் பண்ணணும்னு காமிச்சிருக்கிறேன். இந்த மெத்தடை வேணால் நம்ம கடையிலேருந்து வாங்குகிற கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி பண்ணாலும் வீட்டில் வந்து ஈஸியாக சூப்பரான சாக்லேட் பண்ணலாம். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக சாக்லேட் செட் ஆகி கிடச்சிரும். ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். சரி, இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். சாக்லேட் மோல்ட்லேருந்து அப்படி கொஞ்சம் ஸ்பிட்டாக நல்லா வந்து செட் ஆகிருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சாக்லேட் மோல்டில் போட்டனால இந்த மாதிரி அழகாக வந்து நமக்கு டிசைனோட கிடச்சிருக்கு. இல்லை நம்ம வந்து சாக்லேட் மோல்டு இல்லைன்னா பாத்திரத்துலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவருமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சாக்லேட் வந்து பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். வீட்டில் வந்து கொக்கோக்கா இருக்கனால கொக்கோக்காலேருந்து ரெடி பண்ணியிருக்கேன். இல்லைனா உங்களுக்கும் வீட்டில் சாக்லேட் பண்ண ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா கடைகளில் கொக்கோ பவுடர் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை வாங்கி இந்த மாதிரி ஈஸியாக சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நம்ம ப்ரௌன் சுகரில் கூட பண்ணலாம். சூப்பராக எம்மியாக இருக்குங்க சாக்லேட். அவ்வளோதாங்க, வீட்டில் நிற்கிற கொக்கோக்காய் பறித்து எவ்வளோ ஸ்வீட்டான சாக்லேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். சாக்லேட் ரொம்ப எம்மியாக இருக்குது. உங்கள் வீட்டில் கொக்கோ ஃப்ரூட் இருக்குன்னா, இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. வெளியே நான் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரை மட்டும் சாப்பிட்டுட்டு தூர போடுற மக்கள் எனக்கும் கூட ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து தெரியாது, அதனால சாப்பிட்டுட்டு தூர போட்டேன்னு சொல்லிட்டு. இனிமேல் இந்த மாதிரி கொக்கோ ஃப்ரூட் கிடச்சுன்னா தூர போடாதீங்க. இந்த மாதிரி சீட்ஸை பீன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்களும் சூப்பராக சாக்லேட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.